அனைவருக்கும் வணக்கம் சார். நான் பாண்டிச்சேரியிலேருந்து சமூக கூட்டமைப்பிலேருந்து துரைன்ற ஒரு நபர் பேசுகிறேன். முதல்ல தமிழக சிஎம் ஸ்டாலின் ஐயாவுக்கு எனது மரியாதையை தெரிவிச்சுக்கிறேன். நான் பாண்டிச்சேரி சார். எங்கள் மாமியார் வீடு கனியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி வட்டம். அங்கே அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு நில பிரச்சனை, பங்காளிக்கு நில பிரச்சனை. அது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அதை ரன் பண்ணி போயிட்டுருக்கோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, மனையகாரம்மா விவோ ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, ஊர் தலைவரானாலும் சரி, எங்கேயுமே எங்களுக்கு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. கிட்டத்தட்ட இன்னைய வரைக்கும் பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. காரணம் என்னென்னு புரியல. எங்களுக்கு நியாயமே கிடைக்க மாட்டேங்குது. போலீஸ் ஸ்டேஷன் போனாக்கா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க உடனே என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேன்றாங்க. அந்த சின்னசேலம் காவல் நிலையத்தில் ஏற்கனவே சின்னசேலம் காவல் நிலையத்தில் லஞ்ச புகார் ஒன்று வந்திருக்கு. என்னோடய ஐடி துரை என்ற ஐடியில் ஏற்கனவே நானே கூட போட்டிருக்கேன். இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையன்றது பொதுவாக இருக்கணும். அங்கே அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. மனைகாரம்மா அந்த மாதிரி பொதுவாக அவங்களும் இல்லை, ஊர் தலைவரும் பொதுவாக இல்லை. இந்த மாதிரி ஊர் தலைவர் முருகேசன், முருகேசன் அவர் பேர். அப்போது யாருக்கிட்ட நியாயத்தை சொல்கிறது? அந்த ஊரில் இந்த பிரச்சனை இருக்குன்னா யாருக்கிட்ட நியாயத்தை சொல்கிறது? நியாயத்தை ஏகத்துக்கு ஆள் இல்லைன்னா அப்புறம் எப்படி? போலீஸ் ஸ்டேஷன் தான் பொதுவான இடம், அங்கே தான் நியாயத்தை சொல்லணும். அங்கே இந்த மாதிரி 4 பேர் நல்லா இருக்காங்க, ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரி தப்பு பண்ணுறதுனால அந்த காவல் நிலையத்தில் இருக்க அத்தனை காவலர்களுக்கும் கெட்ட பேர். அப்போ ஏன் அப்படி பண்ணுறாங்க? அவங்களுக்கு அந்த நியாயத்தோடு நடக்கிறதுக்கு தானே அந்த இடத்துல அந்த பதவிக்கு வந்திருக்காங்க. இது சிஎம் ஐயா அவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த மாதிரி காவல் நிலையங்களில் இந்த மாதிரி அநீதி நடக்குது, அதை கொஞ்சம் தலையிட்டு கேட்கணும். சிஎம் ஐயாவுக்கு மட்டும் இல்லை, அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் அவங்களுக்கு பாதத்தை தொட்டு நான் கேட்டுக்கிறேன். இதை தலையிட்டு என்ன எதுவும் கொஞ்சம் பார்க்கணும். அப்புறம் நான் இந்த சமூக ஊடகங்கள் இதை நான் பேசுனது முதல் தடவை. எதாவது தப்பாக பேசியிருந்தா தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா 3.5 வருஷமாக கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய்கிட்ட நம்ம அந்த கேஸ் விஷயமாக நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ப்ரெஸ்ஸு, வக்கீல், அட்வொகேட்டு, காவல் நிலையம் எல்லாத்துலேயும் போனால் எங்கே போனாலும் ஒரு பிரச்சனை எடுக்கணும்னா முதல்ல லஞ்சம் தான் கேட்குறாங்க. அப்போ லஞ்சம் தான் இப்படின்னா ஏன் நீதிக்கு வாங்கிறதுக்கு யாருமே கிடையாதா? நானும் இந்த மாதிரி ஊடகங்களில் பேசக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அமைதியாக இருந்தேன். அப்போது இது யார் தான் பதில் சொல்கிறது? மனசாட்சியோடு நடந்துங்க. அவங்க அந்த எதிர்பார்ட்டி அம்மா சுந்தரி மகேந்திரன், அவங்களால தான் எங்களுக்கு பிரச்சனை. அவங்க ஏற்கனவே அதிமுக நம்பராக இருந்திருக்காங்க, கவுன்சிலராக இருந்திருக்காங்க. அது அவங்க அரசியல் சப்போர்ட்டில் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் கொஞ்சமாக நியாயத்தோடு நடந்துக்குங்க. இப்போது கிட்டத்தட்ட 70 வருஷமாக எங்கள் தாத்தா அங்கே வந்துருக்காரு. எங்கள் தாத்தான்றவர் அப்பாய் செட்டி, அவருடைய பையன் கோவிந்தன். இப்போ அவரோட பையன் அவர் இருந்திருக்காரு. அவர் தான் இப்போ கேஸ் போட்டு நடத்திட்டு வந்துட்டுருக்காரு. இன்னை வரைக்கும் நியாயம் கிடைக்கல. 70 வருஷமாக இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? யாருக்கு அந்த இடம் சொந்தமாகும்? உயில் இருக்குது, பட்டா எங்களுக்கு காட்டுது, அந்த இடத்துக்கு வரி கட்டுறது எங்களுக்கு காட்டுது. அப்படி எல்லாமே இருக்கும்போது எங்களுக்கு தான் அந்த இடம் சொந்தமான இடம். இது மேல் அதிகாரிங்க, காவல்துறை அதிகாரிங்க எல்லோரும் பாதத்தை தொட்டு நான் கேட்டுக்கிறேன். அனைவரும் கொஞ்சம் நல்ல முடிவாக எனக்கு எடுத்து நியாயத்தை கொடுங்க. ஏன்னா எனக்கு நேரில் நியாயத்தை கேட்கறதுக்கு அளவுக்கு எனக்கு முடியலை. ஏன்னா ஒரு இடத்துக்கு ஒரு ஆஃபீஸுக்கு உள்ளே போனாலே அவளை பார்க்க முடியாது, இவங்கள பார்க்க முடியாது. நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க அந்த சின்னசேலம் காவல் நிலையத்தில். நான் முந்தா நாள் போயிருந்தேன், திங்கக்கிழமை அன்றைக்கி. அப்போது என்ன தான் சார் நடக்குது இந்த உலகத்தில்? அப்புறம் எதுக்கு நாங்கள் சமூக பணி செய்கிறோம்? நாட்டுக்கு நல்லது செய்யணும். இந்த மாதிரி செய்கிறதுக்கு எதுக்கு செய்யணும்? கொஞ்சமாக மனசாட்சியோடு நடந்துக்க சொல்லுங்கள் சார். யாரையும் குறிப்பிட்டு காவல் அதிகாரி நாங்கள் குறை சொல்லலை. யாராவது ஒரு காவல் அதிகாரி இந்த மாதிரி தப்பாக பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க பார்த்து நடந்துக்க சொல்லுங்கள். இது மேல் அதிகாரிங்க தான் சொல்லணும். அப்புறம் எங்களுக்கு நியாயம் தான் தேவை. நியாயத்துக்காக இந்த அட்வொகேட்டு 2 பக்கமாக பணத்தை வாங்கிட்டு சில அட்வொகேட்டு நியாயத்தை துஷ்பிரயோகம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்ககிட்டையும் கொஞ்சம் நியாயத்தை கேட்குறோம்.
ஏன்னா நியாயப்படியாக போட்டால் தான் நல்லதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு நியாயம் வேணும், அவ்வளோதான். ஏன்னா நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன், அவங்க வந்து யாருமே இல்லாமல் தனியாக தான் அங்கே இருந்திருக்காங்க. எங்கள் உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னா சுந்தரி மகேந்திரன் அவங்க காவல் நிலையத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. விவோ அம்மா தேன்மொழின்றவங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க. என்ன ஏதுன்னு கூட விசாரிக்க மாட்டேறாங்க. எது வந்தாலும் ஒரு மாதிரி முதல்ல இடம் இருக்குது, எங்களுக்கு இடம் இருக்குன்னு சொன்னவங்களே அவங்க தான். அப்புறம் நாளை போக்கில் அவங்க புறம்போக்கில் வீடு கட்டுறாங்க, நீங்கள் தான் சண்டை போடுறீங்கன்னு சொல்லிட்டு எங்களை இது பண்ணுறாங்க. இடம் அளக்கும் போது எங்களுக்கு இடம் இருக்குதுன்னு சொன்னதும் அவங்க தான், விவோ அம்மா தான் சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாமே மாற்றி மாற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு இடம் இல்லாமல் மேலே வரைக்கும் பிரச்சனை போயிட்டு இருந்தாக்கா நாங்கள் எப்படி சார் அந்த ஒரு நம்ம நிம்மதியாக இருக்குது? 70 வருஷம் இருந்ததுக்கு ஆதாரம் இருக்குது. எங்கள் அப்பாயின்றவர் அந்த இடத்துல இருந்திருக்காரு. சொந்த இருக்கிற இடத்தையே காப்பாற்றிக்க முடியலாம், அப்புறம் என்னது சார் இந்த உலகத்தில்? பார்த்து எங்களுக்கு நியாயம் வேணும். உங்களை பாதை தொட்டி கேட்டுக்கிறேன். அனைத்து சமூக ஆர்வலர்களும் எனக்கு உதவணும், அனைத்து காவலர்களும் எனக்கு உதவணும், அனைத்து அமைச்சர்களும் இதில் தலையிட்டு என்ன இது கொஞ்சம் பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ். நன்றி, வணக்கம்.